நெல்லு. எங்க போயிருந்த? எங்கேயும் போகலையே. பின்ன ஏன் எவ்வளவு லேட்டு? காலேஜ்ல இருந்து நடந்தே வரேன். நடந்தே வரியா? ஆமா. பஸ்ஸுக்காக கொடுத்த காசு என்னாச்சு? காஃபி வாங்கி சாப்பிட்டுட்டேன். ஏன் சாப்பிட்டேன்னு கேக்குறீங்களா? பசிச்சது, சாப்பிட்டேன். மத்த பொண்ணுங்க கிட்ட இருக்கிற மாதிரி பாக்கெட் மணி என்கிட்டயே இருந்திருந்தா காஃபியும் சாப்பிட்டிருப்பேன், பஸ்லயும் வந்திருப்பேன். முதல்ல காபி செலவுல தான் ஆரம்பிக்கும், அப்புறம் கண்ணா பின்னான்னு போகும். நீங்க கொடுக்க போற 1.5 காசுக்கு என்ன கண்ணா பின்னா கிடைக்கும்? நான் பாக்கெட் மணி கொடுக்கறதா இல்ல. அப்ப ஏன் லேட்டா வரேன்னு என்ன கேட்காதீங்க. இப்பவாவது வழிய விடுறீங்களா? நீ இப்படி இருக்கு. வணக்கங்க. வணக்கம். நீங்க யாரு? ஓ, அவரா? ராத்திரில சந்திச்சுக்கிட்டேன்ல. ஆமாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? உடம்புக்கு ஒண்ணும் இல்லையா? உங்க புண்ணியத்துல நல்லாவே இருக்கேன். உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. சும்மா உட்காருங்க. இல்ல பரவாயில்லைங்க. தொழில் எப்படி இருக்கு? நான் பழசெல்லாத்தையும் விட்டுட்டேங்க. ஆஹா, அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நாணயமா வேலை செஞ்சு போய்க்கணும்னு பாக்குறேன். ஆனா வேலைதான் எதுவும் கிடைக்கலங்க. அப்படியா? எதுவரை படிச்சிருக்கீங்க? ஒரு ஸ்டோர் அட்டெண்டர் வேலை காலி இருக்கு, செய்யறீங்களா? சரி சார். ஆனா 2000 ரூபாய் டெபாசிட் கட்டணும். முடியுமா உங்களால? எப்படியாவது போட்டி கொண்டு வந்துங்க சார். முதல்ல பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, அப்புறம் வந்து என்ன பாருங்க. சரி. வேலை கிடைச்சாச்சா? கிடைச்ச மாதிரிதான். அப்படின்னா ஒரு தொழிற்சாலையில ஸ்டோர் வேலையா, ஏதோ எடுபடி வேலையா இருக்கும். எதுவா இருந்தா என்ன, வேலைன்னு ஒண்ணு கௌரவமா இருந்தா போதும். ஆனா அந்த வேலை கிடைக்கணும்னா என்னப்பா அது என்ன சொல்றாங்க? டெபாசிட் 2000 கட்டுமா? 2000? மனசு விட்டுட்டா எப்படி? பாப்போம். இன்னைக்கு 2 சந்தோஷமான சமாச்சாரம்னு குஷியா இருந்தேன். ஆனா 2 ஒன்னையும் வேலை, இன்னொன்னு நான் 2 மாசமா முழுல. ஏ அதே இதுக்குள்ளேயவா? இன்னும் 6 மாசம் போனாதான். 6 மாசம் போனாதான் வந்து காட்டுறேன். $2000 பணத்துக்கு என்ன பண்றது இப்போ? என்னையா வீரமணி, போஸ்கோ ட்ரைவர்? ஆமா. ரொம்ப வசதி போல இருக்கு. பின்ன தொழில் அதேதான், இடத்தை மட்டும் மாத்திக்கிட்டேன். வசதிக்காரங்க லொக்காலிட்டி, வருமானமும் ஜாஸ்தி. சரசு ஒருத்தி போயிட்டா நாங்க செத்தா போயிடுவோம். இந்த பிசினஸ்ல யாரையா உன்னை ஜெயிக்க முடியும்? என்னம்மா ஐஸ் வைக்கிற? எதுக்கு? நேரடியா கேக்குறேன். தேவுக்கு ஒரு வேலை கிடைக்கும் போல இருக்கு. ரெண்டச்சு ஒரு தானா இத்தனை நாளும்? வேலையில சேர்த்து முன்னால் 2000 ரூபாய் டெபாசிட் கட்டணும். கைமாத்த உன்னால கொடுக்க முடியுமா? 2000? எங்க போறது? அதானே, உனக்கு நான் எந்த விதத்திலயாவது உபயோகமா இருந்தா நீ கொடுப்ப. கரெக்ட். இந்த நிமிஷமே நீ மறுபடியும் தொழிலுக்கு வரேன்னு சொல்லு, உன்னை எப்படி கவனிச்சுக்கிறேன் பாரு. நீ இப்படி பேசுறது தேவுக்கு தெரிஞ்சா உன்னை சீவிடுவாரு. உழைக்கிற வழியை பாருமா, போகாத ஊருக்கு வழி தேடி அலையாத. எங்க புரிஞ்சுக்க போற? சரசு, 2 மாசத்துக்கு முன்னால நீ வந்திருந்தா நீ கேட்ட பணத்தை கொடுத்திருப்பேன். சினிமா எடுக்க ஆரம்பிச்சேன், பணம் பூரா முடங்கி போச்சு. நீங்க போய் இதுல எல்லாம் ஏன் மாட்டிக்கிறீங்க? ஒரு நல்ல டைரக்டர் சிநேகிதம் கிடைச்சது, நல்ல கதை கிடைச்சது, ஆரம்பிச்சேன். யார் கதை? நான் எழுதின கதை. ஹீரோயினே என்ன வச்சே கதை எழுதியிருக்கேன். வேற யார் நடிச்சா நல்லா இருக்கும்? நான் தான். அது சரி. சே, சினிமா எடுக்கிறத விட நம்ம தொழில் எவ்வளவோ மேல். ராஜாத்தி மாதிரி புழப்பு நம்மளுது. பல்ல இழிக்க வேண்டியதா இருந்தாலும் கைக்கு மேல பணம் கிடைச்சிட்டே இருக்குமே. இங்க பணத்தையும் கொடுத்துட்டு பல்லையும் இழிச்சிட்டு நிக்க வேண்டியதா இருக்கு சரசு. வெக்க கேடு. வேணா அவர்கிட்ட சொல்லி வேற கம்பெனியில வேஷம் வாங்கி கொடுக்க சொல்றேன். 40-50 கிடைக்கும். அவர் என்ன யாரு? அவர் என்ன டைரக்டர். எனக்கு வேஷம் வேண்டாம், 2000 ரூபாய் பணம் தான் வேணும்.
நீ வேற இடத்த பாரு. வந்ததான் வந்தேன். எங்க சினிமா ஆல்பத்தை பாத்துட்டு போயேன். நான் சினிமாவையே பாத்துக்கிறேன். இல்ல, அது வராது. அதனாலதான் சொல்றேன். நாளைக்கு காலையில 10 மணிக்குள்ள பணம் கட்டினாதான் அந்த வேலை கிடைக்கும். நாளைக்கு 10 மணி வரைக்கும் டைம் இருக்கே, பாப்போம். அதுக்குள்ள கூறிய போச்சுக்கிட்டு யாராச்சும் கொடுக்க போறாங்களா என்ன? எனக்கு நம்பிக்கை இல்லை சரசு. உன்னை வச்சு காப்பாத்த எனக்கு வைக்கல. சேர்ந்து வாழ நமக்கு அதிர்ஷ்டம் இல்லை. இந்த வேலையும் கிடைக்கலன்னா நாளைக்கு மூஞ்சில முடிக்க மாட்டேன் சரசு. பேசின சரசுவா? வாமா கண்ணகி, என்ன இந்த பக்கம்? தேவ பையன் காலம் வரை விட்டானா? நினைச்ச நீ எல்லாம் அருந்ததி ஆயிட முடியுமா? கூத்துல வேஷம் வேணா கட்டலாம் ஆசைக்கு. நான் தேவ பையன்கிட்ட சவால் விட்டேன், நீ என்ன தானா வந்து நிக்கிற? சோமா, நீ நினைக்கிற மாதிரி நான் வரல. ஏ, மறுபடியும் முருங்க மரம் இருக்கிற பாத்தியா? சரசு, நீ மட்டும் ஊன் சொல்லு. நான் இப்பவே இந்த கழுதியை கேன்சல் பண்ணிக்கிறேன். கிராஜுவேட் கொடுத்து அனுப்பிச்சுடுறேன். வீரசபையை உன் இடுப்புல சொல்லுறேன். சோமா, நான் வந்த விஷயத்தை தெரிஞ்சுக்காம நீயே பேசிட்டு போன என்ன அர்த்தம்? சொல்லு, என்ன விஷயம்? உங்க அண்ணன் விஷயம்தான். தேவன் சொல்லு. எங்க அப்பா வேற, அவன் அப்பா வேற. அப்புறம் என்னடி அண்ணன் முறை? சரி, தேவ் விஷயம்தான். கொஞ்சம் பணம் வேணும். ஏன், அவன் பொடி செலவுக்கா? 2000 ரூபாய் டெபாசிட் கட்டினா அவருக்கு ஒரு வேலை கிடைக்கும் போல இருக்கு. இப்போ 10 மணிக்குள்ள கட்டி ஆகணும். எங்க எல்லாமோ கேட்டு பார்த்துட்டேன். கடைசியா இங்க வந்தியா? ஆமா, இத்தனை வருஷமா தொழில் பண்ணிருக்கிற, ஒண்ணு சேர்த்து வச்சுக்கல? பணம் கொடுத்தா எனக்கு என்ன தருவ? 1 வருஷத்துக்குள்ள வாங்கின பணத்தை திருப்பி தருவேன். பணத்தை திருப்பி தர வேண்டாம், இங்க பர்மனண்டா வந்துடு. உன்னையும் மனுஷன் நினைச்சு வந்தேன் பாரு, அது ஏன் தப்புதான். உன் பேச்ச கேட்ட காத பினாயிலத்து கழுவணும். என்னடி சிரிக்கி? என்னடா பொறுக்கி? என்ன பத்தி உனக்கு தெரியாதுடா. எனக்கும் தெரியும்டா சேரி பாஷை. 1000 பேரோட பழகுனவ படுத்தவ இன்னும் பேசிட்ட, அப்புறம் நாக்க புடுங்கிக்கணும். நீ கொஞ்சமாச்சு நெஞ்சில ஈர இருக்குதான்னு பாக்கலாம் தான் வந்தேன். கேன பயல. சரசு, எடுத்துக்க. இப்போ உன் தேவ மேல இறக்கப்பட்ட பணத்தை கொடுக்கல, உனக்காகத்தான் கொடுக்கறேன். உன்னோட கழிச்ச சில ராத்திரிகளை நினைச்சுதான் கொடுக்கறேன். உன் புருஷன் வேலை பார்த்து 4 காசு சேர்த்து எப்போ உன்னால இதை திருப்பி கொடுக்க முடியுமோ அப்ப கொடு. எடுத்துக்க பணத்தை. என்ன யோசிக்கிற? நெருப்பு கட்டிய கையில எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்குமேன்னு பாக்குறேன். நீ தொட்ட எல்லாமே குளிர்ந்துடுமே. எடுத்துக்க. என்னங்க இது? அடுப்படியில் அனந்து செய்யணும். கொஞ்ச நேரம் அடுப்படியை பாத்தீங்கன்னு சொல்லிட்டு போனேன், இப்படி அலங்காரம் பண்ணி வச்சிருக்கீங்களே. என்ன என்ன அப்படி சந்தேகமா பாக்குறீங்க? இல்ல, சம்பாதிச்சேன்னு பாக்குறீங்களா? போய் 1 மணி நேரம் தான் ஆச்சு, அதுக்குள்ள இவ்வளவு சம்பாதிச்சிட முடியுமா? இல்ல, அந்த அளவுக்கு நாடும் இல்ல, கொடுக்கறதுக்கு இங்க ஆளும் இல்ல. இல்ல. 2000 ரூபாய் எப்படி கிடைச்சது? தெரிஞ்சவங்க கிட்ட கைமாத்தா வாங்கினேன். தெரிஞ்சவங்கன்னா யாரு? சச்சிவச்சன் ஒரு பொண்ணு, அம்மா. என் பழைய தொழில்ல எனக்கு சீனியர், ரொம்ப பேர் போனவ. சொல்லுத. நல்ல காரியம்னு கேட்டோன்னு கொடுத்துட்டா புண்ணியவதி. சத்தியவதியம் சொன்ன? சத்தியவதிங்கிற புண்ணியவதி. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஆமா, அன்னைக்கு நாய் வித்த காசு குறைச்சத உடம்பு வித்த பணம், இது என்ன பணம்? அன்னைக்கு மாதிரியே உள்ளங்கையில வச்சு பாருங்க. मेरी जान में तेरा कुर्बान. நீ திக்கிற உச்சை வாழு பெள்ளாதிகள் செப்பி விட்டாரா? இந்த பொம்பளை படைச்சாம்பர் அதுக்காக ஆண்டவனை கும்பிடணும்ப்பா. ಎಷ್ಟು ದುಡ್ಡು ಬೇಕಾದ್ರೂ ഞാൻ അസലായിട്ട് നിന്നെ പ്രേമിക്കുന്നു സത്യേ. என்ன கேக்குது?
இந்திய பாஷையெல்லாம் கேக்குது.